வணக்கம். வாழ்க வளமுடன். கோமாதா சோதிட ஆய்வு மையம், இளம்புவனம், எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டம். சோதிடர் வே. வெள்ளைசாமி. தொடர்புக்கு அலைபேசி எண் 63 83 83 61 94. இப்பொழுது ராசிகளில் நவக்கிரகங்களின் தன்மை என்ற வரிசையிலே 10வது வீடான காலச்சக்கரத்தின்படி 10வது வீடான தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆட்சி வீடான மகரத்தை பற்றி நாம் இப்பொழுது கூறிக்கொண்டிருக்கிறோம். இங்கே சூரியன் என்ன நிலையில் இருப்பார்? சனி சூரியன் இங்கே உறவு அடிப்படையிலே தந்தை மகன் உறவாகவே இங்கே சாஸ்திரங்களே கூறப்பட்டு வருகிறது. இருந்தாலும் இருவரும் பகைத்தன்மையோடு செயல்பட்டு கொண்டிருப்பார்கள் என்பதைத்தான் இங்கே நாம் சோதர சாஸ்திரங்களிலே நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதுபோக சூரிய பகவான் அஷ்டமாதிபதியாக வந்து அவர் இங்கே தன்னுடைய தன்மைகளை வெளிப்படுத்துவார். மேலும் மகர ராசியிலே சூரியன் இருக்கும் பொழுது பகை பெறுவார். சந்திரன் சமநிலையில் 7 குடையோராக இருந்து சப்தமமாக இருந்து சமநிலை பெறுவார். செவ்வாய் பகவானையும் இங்கே உச்சம் பெறுகிறார். செவ்வாய் பகவான் இங்கே உச்ச நிலையில் அடைகிறார். புதன் சமநிலையில் இருக்கிறார். குரு பகவான் இங்கே நீசம் பெறுகிறார். இங்கே செவ்வாய் உச்சம், குரு நீசம். இது ஒவ்வொரு கிரகங்களுடைய தனிப்பட்ட தன்மையைத்தான் இங்கே நான் விளக்கிக் கொண்டு இருக்கிறேன். குருவோடு செவ்வாய் சேரும் பொழுது நிலை என்ன, செவ்வாயோடு குரு சேரும் நிலை என்ன, இப்படி ஒவ்வொரு இந்த நீசம் பெறக்கூடிய கிரகங்கள், உச்சம் பெறக்கூடிய கிரகங்கள், அங்கே இருக்கக்கூடிய நீச கிரகம் இவரோடு சேர்கின்ற பொழுது சில மாற்றங்கள் ஏற்படும். அது அடுத்து வரக்கூடிய காலங்களில் நாம் தொடர்ச்சியாய் பார்க்கலாம். அடுத்தபடியாக சுக்கிரன் இங்கே நட்பு பெறுகிறார். சனி ஆட்சி பெறுவார். அவருடைய சொந்த வீடு ஆட்சி பெற்று அங்கே இருக்கின்ற பொழுது நன்மைகளை வழங்குவார். ராகு கேதுக்கள் அங்கே நட்பு நிலையில்தான் இருப்பார்கள் என்றே கூறுகிறார்கள். சோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அன்பர்களே, இந்த காணொலியை கண்டு நீங்கள் இதை உங்கள் சாதகத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது உங்களுக்கு இந்த நவக்கிரகங்கள் எங்கே உங்கள் சாதகத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சாதகத்தை உங்களுக்கு அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இது தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும். நீங்களே அந்த கிரகங்கள் எங்கே இருக்கின்றன, 12 கட்டங்களிலும் 12 ராசிகளிலும் எங்கேயாவது ஒரு இடத்தில் கிரகங்கள் இருக்கும். அவர் ஆட்சி வீட்டில் இருப்பார், உச்ச வீட்டில் இருப்பார், சம வீட்டில் இருப்பார், பகை வீட்டில் இருப்பார், நேச வீட்டில் இருப்பார். ஏதாவது இடத்தில் இருந்து கொண்டுதான் அவர் உங்களுக்கு பலன்களை வழங்கி கொண்டிருப்பார். ஆனால் தொடர்ந்து காணொலியை பார்க்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.